ஈரானோட அதிபர் மசூத் பெசஷ்கியான். இவர் இப்ப ஈராக் மக்களுக்கு நேர்ல இருந்த காலில் விழுந்திருப்பார் போல இருக்குங்க. அவ்வளவு தூரம் மனமுருகி நன்றி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னா, சமீபத்தில் இந்த ஈராக் மக்கள் இருக்காங்களே, அவங்க ஹியூமானிட்டேரியன் கான்வாயை அமுச்சு விட்டுருந்தாங்க. அதாவது மனிதாபிமானம் சார்ந்த பொருட்கள். அங்க இருக்க ஈரான் மக்கள் நம்ம மக்கள் தான், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பொருட்கள் அமைச்சிருந்தாலும் ரிசீவ் பண்றாங்களா ஈரான். அதுக்காக நன்றி தெரிவிச்சிருக்காரு. என்னோட சின்சியர் கிராட்டிடியூட்னு சொல்றாரு ஈராக் மக்களுக்கு. இதனால வார்த்தைகளால ஒரே வார்த்தையில் நன்றிலாம் சொல்லிட முடியாது. அவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க நீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்கன்னு எமோட்டாகி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு சட்டத்திற்கு புறமான போர் இருக்குல்ல, இது தவறான ஒண்ணு அப்படின்றத ஈரான் மக்களை மாதிரியே ஈராக் மக்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஹெட்ஸ் ஆஃப். இதுக்கு நான் தலை வணங்குறேன், உங்களோட துணிச்சலுக்கு நான் தலை வணங்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட ஆதரவு இருக்குல்ல, இது ஏதோ யாரோ சொல்லி அழுத்தம் கொடுத்துலாம் வந்தது கிடையாது. யாரை குத்தி காட்டுறாரு தெரியுதா? அமெரிக்கா குத்தி காமிச்சிட்டு இருக்காரு. ஈரான் மக்களை கிளர்ந்து தடுங்கள், அங்க இருக்க ரெஜிமை தூக்கி போடுங்க, அங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு அமெரிக்கா எவ்வளவு ப்ரெஷரை பில்ட் பண்ணிச்சு. அது மேல நாங்க கிடையாதுன்றதை இங்க சொல்றாரு. ஸோ உங்களோட சப்போர்ட் அப்படின்றது கம்பல்ஷன் மூலமா வந்தது கிடையாது. நம்மளோட வரலாறு, நம்மளோட அடையாளம், நம்மளோட ரீஜனல் வேல்யூஸ், இதை பேஸ் பண்ணி தன்னெழுச்சியா வந்திருக்க சப்போர்ட் இது. இது நாங்க காலாகாலத்துக்கு மறக்க மாட்டோம்னு ஈராக் மக்களை இவ்வளோ பிரைஸ் பண்ணி ஈரானோட பிரசிடென்ட் பேசியிருக்காரு. ஞாபகம் இருக்கா? ஈராக் போர்லாம் நடந்திருக்கு, அதையும் மறந்து, அந்த கசப்பான அனுபவங்களையும் மறந்து அவர் இவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அஸ்கர் ஜஹாங்கீர், இவரு இந்த ஈரானோட ஜுடிஷியரி இருக்குல்ல, இதோட ஸ்போக்ஸ் பர்சன். இவர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன்பா இங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, டேமேஜ் ஆன இடங்களோட போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து அனுப்பி விட்டுட்டு இருக்கீங்க. உள்நாட்டுக்குள்ள நீங்க அனுப்பி விட்டுட்டு இல்ல, ஃபுல்லா வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. இதை பண்றது சிவிலியன்ஸா இல்ல ஏஜென்ட்ஸா உள்ள வந்துட்டு இருக்க சில பேரா? எங்களுக்கு அதுதான் பெரிய குழப்பமா இருக்கு. நாங்க இந்த நேரத்தில் தனித்தனியா பிரிச்சு பார்க்க விரும்பலப்பா. இங்க ஏதாவது எதிரிகள் அட்டாக் பண்ண பிற்பாடு நீங்க இந்த போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்னா, உங்களை நாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இன்டெலிஜென்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்பையா தான் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன தண்டனை தெரியல உங்களுக்கு? இது போலாம் பண்ணா அக்டோபர்ல நம்ம ஃபுல்லா விதியை மாத்தணுமா, சட்ட விதிகளை ஃபுல்லா அந்த தண்டனை டைட்டன் ஆக்கணுமா, நீங்க மரண தண்டனைக்கு உட்பட வேண்டியது இருக்கும். பாத்துங்க, இனிமே இது போல வேலையை பண்ணாதீங்கன்னு வார்ன் பண்ணிருக்காங்க. இந்த வார்னிங் வெளியான அடுத்த சில நிமிஷங்களையே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.